This video is sponsored by SBO Digital Marketing. SBOவில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமு உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லேப்டாப் பிசி ஏதாவது ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம ஸ்பீட் படுத்துறது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 7 சொல்யூஷன் தரேன் இன்றைக்கி பாருங்கள். ஃபஸ்ட்டில் வர சொல்யூஷன் வந்து என்னென்னா, பர்சன்டேஜ் 10%ன்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ஸை டெலிட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு கேட்ச் ஃபைல்ஸ் தான். டெலிட் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, உங்களுடைய C டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து விண்டோஸ் ஃபோல்டர்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதெல்லாம் கேட்ச் ஃபைல்ஸ் தான். அதுவும் டெலிட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு அன்வான்ட் ஃபைல்ஸ் தான். டெலிட் பண்ணாலும் நம்ம கிடைக்கிற வேறு டேட்டாஸ்லாம் எதுவுமே எரேஸ் ஆகாது. அன்வான்ட் ஃபைல்ஸ் மட்டும்தான் இது எரேஸ் ஆகும். மூணாவது சொல்யூஷன் என்னென்னா, ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஃபைல் எக்ஸ்ப்ளோர்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் விண்டோஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே மேலே வந்து உங்களுக்கு வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே அதுக்கு ரைட் சைடில் வந்து ஆப்ஷன்ன்ற ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து ப்ரைவேசி இருக்கும். அந்த ப்ரைவேசியில் சில காலம்ஸ் இருக்கும். அதெல்லாம் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ண உடனே கீழே கிளியரான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே வேஸ்டேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சொல்யூஷன் என்னென்னா, சர்ச்சில் போய்ட்டு ரன்னு டைப் பண்ணுங்கள். ரன்னாக இப்போ வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃப்ரீ ஃப்ளெட்ஜ்ன்ட்டு கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணுங்கள். எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுங்க. நெக்ஸ்ட் 5வது சொல்யூஷன் என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ரீசெட் இதுதான் பண்ண போகிறோம். இதில் வந்து கமெண்டில் போய்ட்டு WS ரீசெட் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு கொடுங்க. ரீசெட் ஆகிடும். உங்களுடைய சிஸ்டமில் வந்து OS ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும், இல்லை சிஸ்டம் வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரீசெட் பண்ணிங்கன்னா. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 6th சொல்யூஷன் டிஸ்க் கிளீனப். இதுவும் நீங்கள் டிஸ்க் கிளீனப்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். டிஸ்க் கிளீனப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு சில காலம்ஸ் இருக்கும். அது காலம்ஸ் எல்லாமே டிக் பண்ணுங்கள். அது வந்து என்னென்ன கேட்ச் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே கீழே ஓகேன்னு கேட்கும். அந்த ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகும்.